பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். பிள்ளை பிராயம் கற்றுக்கொள்கிற பிராயம். பிள்ளைகளுக்கு சத்தியத்தை உபதேசம் பண்ண வேண்டும். நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். அவர்களை யுத்த வீரர்களைப் போல பழக்குவிக்க வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த வேண்டும். யுத்தம் பண்ண பயிற்சி எடுத்துக் கொள்கிறவர்கள் ஆயுதங்களை பிடிக்க பயிற்சி பெற்றுக் கொள்வார்கள். அதுபோலவே நம்முடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யுத்த வீரர்கள் தங்கள் தளபதியின் கட்டளைக்கு கட்டுப்படுவார்கள். அவர்கள் கீழ்ப்படிவதை கற்றுக்கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் விதத்தில் அவர்களை நடத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு மெய்யான அன்பு இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்போவதையோ அல்லது அழிந்து போவதையோ எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்தினால்தான் அவர்கள் முதிர் வயதிலும் அந்த வழியை விடாதிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளை நீதியின் பாதையில் வழிநடத்தினால் அவர்கள் தங்கள் முதிர் வயதிலும் நீதியின் பாதையில் நடப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் எப்படியும் போகட்டும் என்று நாம் விட்டுவிட மாட்டோம். அவர்களை கரம் பிடித்து பாதுகாப்போம், பாதுகாப்பாக வழிநடத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களில் ஆர்வமும் திறமையும் தாளந்துகளும் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வழிகளில் அவர்களுக்கு விசேஷித்த பயிற்சி கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் கரங்களை நாமே பழக்குவிக்க வேண்டும். தாயானவள் தன்னுடைய பிள்ளையை நேசித்து அதை போஷிப்பது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை நேசித்து வளர்க்க வேண்டும். தாய் தன்னுடைய பிள்ளைக்கு போஜனம் கொடுக்கும்போது அந்த போஜனத்தை கொஞ்சமாகவும் கொடுப்பாள், அநேகம் தரமும் கொடுப்பாள். தன் பிள்ளையை பட்டினி போட மாட்டாள். பிள்ளைக்கு அதிக போஜனம் கொடுத்து அதன் ஆரோக்கியத்தை கெடுத்து போடவும் மாட்டாள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உபாகமம் 6 முதல் 9 வரை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி கொடுக்கும்போது நாம் அவர்களுக்கு முன்பாக நல்ல முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்கிறவர்களிடத்தில் கற்றுக் கொடுப்பவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் உண்டாக வேண்டும். அப்போதுதான் கற்றுக்கொள்கிறவர்கள் பிரச்சனை இல்லாமல் கற்றுக்கொள்வார்கள். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும் போது நாமும் நடக்க வேண்டிய வழியிலே நடப்பது மிகவும் அவசியம். நடக்க வேண்டிய வழி என்பது பிள்ளையானவனுடைய வாழ்வின் ஆரம்ப நிலையை குறிக்கும். அது எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு அடியை குறித்தும் ஆரம்பத்திலேயே அவனுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். தன்னுடைய கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றியும், ஆபத்துக்களில் இருந்து எப்படி விலகி இருக்க வேண்டும் என்பது பற்றியும், தன்னுடைய ஜீவியத்தில் கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களுக்காக அவரை எவ்வாறு துதிக்க வேண்டும் என்பது பற்றியும் பிள்ளைகளுக்கு ஆரம்ப நாட்களிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். இவை பிள்ளைகளுடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் பதிந்து விட்டால் அவர்கள் முதிர் வயதாகும் போதும் நல்வழியில் நடப்பார்கள்.